ஸ்ரீபெரும்புதூர் அருகே விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நபர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தில் போலீசார் பூட்ஸ் காலால் மிதித்து கொடுமைப்படுத்தியதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வளர்புரம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் பாஜக நிர்வாகியுமான சங்கர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நாட்டு வெடிகுண்டு வீசி சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் முக்கிய நபரான கச்சிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர் சாந்தா என்ற சாந்தகுமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஜாமீனில் வெளியே வந்தார். இதனிடையே மற்றொரு வழக்கில் சாந்தகுமாரை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்ற நிலையில் அவருக்கு திடீரென உடல்நலக் கோளாறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சாந்தகுமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சாந்தகுமாரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் சென்ற போலீசார் பூட்ஸ் காலால் மிதித்து துன்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ள உறவினர்கள் நியாயம் கிடைக்கும் வரை உடலை வாங்கப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். என் மருமனை ஸ்ரீபெரும்புதூர் போலீஸு, செவாப்பேட்டை போலீஸு, பேட்டை போலீஸு என் மருமனை காலாட எட்டி எட்டி வச்சு சாவாச்சிக்கிறானுங்க. கூட போன 6 பேரும் கத்தி எடுத்துன்னு வந்தோம். அதான் நாங்கள் உங்களை ரிமாண்ட் பண்ணோம் இன்னும் சொல்லிட்டு கூட வந்தவங்கள அவனுங்களை செம்மாடி அடிச்சுட்டு இவனை தனியாக ஒரு ரூமுக்கு கிட்டுன்னு போய் என் மருமனை காலாட எட்டி எட்டி வச்சு சாவாச்சிக்கிறான்பா என் மருமனை. நாமக்கல் அருகே திருமணமாகாத விரக்தியிலும் கடன் தொல்லை காரணமாகவும் தாய், தந்தை, மகன் 3 பேரும் குளிர்பானத்தில் ஆசிட் கலந்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. ராசிபுரம் மல்லித்தெரு பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர், வட்சலா தம்பதிக்கு விமல் என்ற மகன் உள்ளார். மகனுக்கு திருமணமாகாத விரக்தியிலும் கடன் தொல்லை காரணமாகவும் 3 பேரும் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே விமல் தான் மட்டுமன்றி தனது தாய், தந்தைக்கும் குளிர்பானத்தில் ஆசிட் கலந்து கொடுத்துவிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பின்னர் 108 ஆம்புலன்ஸிற்கு விமல் தகவல் தெரிவிக்கவே 3 பேரும் மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வீட்டின் அருகே மது போதையில் தூங்கிக் கொண்டிருந்தவரை எழுப்பியதால் ஆத்திரமடைந்த நபர் தாக்கியதில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் உயிரிழந்தார். தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தனது வீட்டின் அருகே போதையில் தூங்கிக் கொண்டிருந்த இளைஞரை எழுப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் அவரை தாக்கி கீழே தள்ளியதில் பின்தலையில் அடிபட்டு கிருஷ்ணமூர்த்தி படுகாயமடைந்தார். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் சிவராமன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை சூலூரில் கட்டுப்பாட்டை இழந்து கார் ஒன்று கடைக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. களங்கள் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் தனக்கு சொகுசு காரில் சூலூர் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த பேக்கரியின் முன்புறத்தில் அமைக்கப்பட்டிருந்த கொட்டகையை உடைத்து கொண்டு சுவரில் மோதி நின்றது. காரில் இருந்த ஏர் பேக்குகள் உடனடியாக திறந்ததால் நல்வாய்ப்பாக ஜெகதீஸ்வரன் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். என்ஜினில் இருந்து புகை வெளியேறியதால் அங்கிருந்தவர்கள் அச்சமடைந்தனர். போலீசார் காரை அப்புறப்படுத்தி ஜெகதீஸ்வரனை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் விபத்து பதிவான பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.